முன்னாடியேவா நம்ம விஜயா போய் அவங்க ஃப்ரெண்டு பார்வதி கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. மனோஜ் கடைக்கு இந்த மாதிரி வந்தாங்களாம், பொருள் வாங்கியிருக்கிறாங்க, இவனும் பேக் பண்ணி எல்லாத்தையும் அனுப்பிவிட்டுட்டு காசு வாங்கி வச்சுருக்கான். அந்த காசை இன்கம் டேக்ஸ்காரங்க ஆஃபீஸர் வந்து செக் பண்ணுறேன்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அந்த காசையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம். போலீஸ்காரங்க வந்திருக்கிறாங்க. போலீஸ்காரங்க வந்துட்டு இந்த மாதிரி அவங்க பொருளெல்லாம் எங்கள் ஸ்டேஷனில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இவனை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே போய் பார்த்தா அவங்க அந்த போலீஸு கிடையாதான், இவங்க வேறவங்க ஒரிஜினல் போலீஸாக, அவங்க பூரா டூப்ளிகேட்டாக இந்த மாதிரி ஏமாந்துட்டான் மனோஜ். நான் என்ன பண்ணனே தெரில பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கிட்டே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. உடனே பார்வதி வந்துட்டு இல்லை நாளாக இதெல்லாம் சினிமாவில் தான் கேள்விப்பட்டிருக்கேன், நிஜ வாழ்க்கையில் இப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனேவோ மனோஜுக்கு ஒரு கால் வருது. கால் வந்த உடனேவோ யாருன்னு பார்த்தா நம்ம அண்ணாமலை தான் போடுறாங்க. எங்கடா அவங்க அம்மா எங்கே போனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டவுடனே எதுக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இல்லை இந்த மாதிரி மீனாவுடைய நகை வேணும், அதை கேட்குறதுக்காண்டி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனேவோ சரிப்பா நான் அம்மாக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போயிட்டு நம்ம விஜயாக்கிட்ட சொல்கிறாங்க. ஏம்மா இந்த மாதிரி அவங்களுக்கு நகை வேணுமா கொடுங்க அப்படின்னு சொல்லி என்னது நகை வேணுமா, அந்த நகையை எடுத்து ஏண்டா மனோஜ் உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சரி பரவாயில்ல இருக்கட்டும், நீ அந்த நகையை வாங்கிட்டு வா, நான் என் நகையை வச்சுட்டு உனக்கு அந்த காசை தர்றேன், நீ கொஞ்சம் போல் காசை போடு, அந்த நகையை மூட்டிட்டு வா, நான் அப்புறமா உனக்கு காசை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ்கிட்ட சொல்கிறாங்க. எம்மா நான் அந்த நகையை நான் விற்றுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது விற்றுட்டியா, யாரை கேட்டுட்டா விற்ற, நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு அந்த அமௌண்ட்டு வரல, 3.5 லட்சம் தான் வரும்னு சொன்னாங்க, விற்றா தான் 4 லட்சம் வரும்னு சொன்னாங்க, அதனால் நான் விற்றுட்டேம்மா அப்படி சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு சரியான கோபமாக வருது. இருந்தாலும் சரி இவனை வச்சுக்கிட்டு நம்ம என்னத்தை சமாளிச்சுக்கிட்டு கிடக்கிறது, சரி என்னத்தையாவது சொல்லலாம் வா அப்படின்னு சொல்லி பார்வதி அதுக்கு ஐடியா கொடுக்குறாங்க. நகை இல்லைன்னா இப்போ என்ன, அவள் போட தானே போகிறா, அதுக்கு கவுரிங்கில் அதே மாதிரி நகையை வாங்கி வச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனேவும் பார்வதியும் விஜயாவும் போய் நகை எடுக்க போகிறாங்க. போயிட்டு கவுரிங்கில் வாங்கி எடுத்து வச்சிடுறாங்க. கவுரிங்கில் எடுத்து வச்ச உடனேவும் நம்ம அண்ணாமலைக்கிட்ட போய் கொடுக்குறாங்க விஜயா. நகையை எடுத்து தர சொல்கிறாங்க. அப்போ போல் விஜயா எடுத்து கொடுத்துட்றாங்க அண்ணாமலைக்கிட்ட. கொடுக்கும் போல் இந்தாங்க உங்கள் நகை நான் கொடுத்துட்டேன் பார்த்துக்கோங்க அப்படிங்க. நம்ம மீனா வந்து எடுத்து பார்க்குறாங்க. இது என்ன இப்படி இருக்குது, புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது, நான் வச்ச நகை மாதிரியே தெரியலையே அப்படின்னு டவுட்டாக கேட்குறாங்க. கேட்ட உடனேவா அப்போ முத்து சொல்கிறாங்க, அப்போ மீனா இந்த நகையை நம்ம மாற்றிடலாமா, உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு நம்ம மாற்றிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு ரொம்ப பழசாக இருக்கிற மாதிரி இருக்குது, நான் மாற்றணும் அப்படிங்க. உடனே போய் கடைக்கு நகை கடைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போய் அங்கே போய் கொடுத்தா எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இது கவுரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனேவா இதை செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேட்டுக்காரங்களை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டுட்டு அவங்கள செக் பண்ண சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, முத்து மீனாவை பார்த்துட்டு, ஏப்பா இது நீங்கள் உங்களுக்கு செஞ்சு கொடுத்த நகை இது கிடையாது, நான் வேறு நகையில் செஞ்சு கொடுத்தேன், இது கவுரிங்க ஆயிடுச்சே, இது பார்த்தாலே தெரியுதேப்பா கவுரிங்க மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் முத்து வேகமாக அந்த நகையை வாங்கிட்டு வெளியில் வந்துடுறாங்க கடையை விட்டு. வந்த உடனேவும் மீனா கேட்குறாங்க, என்னாச்சு, ஏன் என்ன இது என்ன தப்பு நடந்ததுன்னு தெரியலையே, இப்போ வாங்குகிற நகைலாம் இப்படி தான் இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அதுக்கு முத்து இல்லை இந்த விஷயத்த நம்ம அப்பா கிட்ட தான் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்துட்டு வேகமாக நகை கடையிலேருந்து வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா முத்து வந்து சொல்கிறாங்க, எப்பா நீங்கள் கொடுத்த நகை பூரா கவுரிங்கப்பா, இது தங்கம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டு அண்ணாமலைக்கிட்ட சொல்லி அண்ணாமலை வந்து இல்லையே தங்கம்தான்ப்பா, அவங்க அம்மா தான் எடுத்து கொடுத்தா, நான் அதுதான் உன்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னோடனே அப்புறம் விஜயா கிட்ட கேட்குறாங்க, இந்த நகையெல்லாம் என்ன கவுரிங்காக இருக்குது, எங்கே மீனாவோடைய நகையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.